வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக மின்துறை ஊழியர்களுக்கு 7% சம்பள உயர்வு 2011 முன் தேதியிட்டு அமல். பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட மதிமுக பேச்சு நடத்தி வருவதாக வைகோ அறிவிப்பு. நரேந்திர மோடி பிரதமராவார் என்று நம்பிக்கை. நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு உற்சாக கொண்டாட்டம். கோவில்கள், கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. விரிவான செய்திகள். தமிழக மின் ஊழியர்களுக்கு 7% ஊதிய உயர்வு வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். 2011 ஆண்டு டிசம்பர் 1 தேதியிலிருந்து முன் தேதியிட்டு இந்த சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள், அலுவலர்கள் ஒவ்வொருவருக்கும் தற்போதைய ஊதியம் மற்றும் தர ஊதியத்தில் 7% உயர்வு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதன்படி ஒவ்வொருவருக்கும் 700 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 13,160 ரூபாய் கிடைக்கும் என்று கூறியுள்ள ஜெயலலிதா, இந்த உயர்வு 2011 டிசம்பர் 1 தேதியிலிருந்து கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் 2015 ஆண்டு வரை 4 ஆண்டுகள் இந்த ஊதிய உயர்வு அமலில் இருக்கும் என்று கூறியுள்ள ஜெயலலிதா, இதனால் 80,980 ஊழியர்கள் பயன்பெறுவர் என்றும், இதனால் ஆண்டுக்கு 252 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு மற்றும் அதற்கு மேல் பணியாற்றிய ஊழியர்களுக்கு பணிக்கால பயனாக ஓராண்டு ஊதிய உயர்வாக 3% வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடையும், நரேந்திர மோடி பிரதமர் ஆவார் என்று கூறியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாரதிய ஜனதாவுடன் தேர்தல் தொடர்பான பூர்வாங்க பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். வழக்கமான ஆங்கில புத்தாண்டு சந்திப்பான இந்நிகழ்வில் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தவர், லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடையும் என்றார். நாடு முழுவதும் நரேந்திர மோடி அலை வீசுவதாகவும் அவர் பிரதமர் ஆவார் என்றும் கூறிய வைகோ, பாரதிய ஜனதா கூட்டணியில் மதிமுக சேர்வதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தை துவங்கியிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கண்டறிவதற்கான 3 குழுவையும், தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவையும் அறிவித்த வைகோ, பிப்ரவரி 4 தேதி நடக்கும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இதர அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றார். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலும் மீனவர்கள் தாக்குதல், நதிநீர் ஆதாரங்கள், முல்லை பெரியாறு உள்ளிட்ட ஆதாரங்களை காக்க போராடுதல், இந்த கொள்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் செயல்படுகிறோம். பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் வரக்கூடாதுங்கிற போது இன்றைய சூழலில் அவர் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங், தமிழக பொறுப்பாளர் முரளிதர ராவ் ஆகியோரை நேரில் சந்தித்தது குறித்து விவரித்த வைகோ, எவ்வித நிபந்தனையும் இன்றி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பதாக கூறினார். நடைப்பயணத்தின் போது முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தது அரசியல் நாகரீகம் என்றும், தேர்தலை புறக்கணிக்கும் சூழல் இனி வராது என்றும் வைகோ தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு 2014க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிபாட்டு மையங்களில் சிறப்பு பூஜைகள், பிரார்த்தனைகளில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். New 2014 பிறந்ததை அடுத்து நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். தலைநகர் சென்னையில் 2வது மிக நீளமான கடற்கரையான மெரினாவில் செவ்வாயன்று நள்ளிரவு 12 மணி அடித்தவுடன் எண்ணற்ற வான வேடிக்கைகளை வெடிக்கச் செய்து ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்தை பரிமாறிக்கொண்டனர். சென்னை திருப்பதி என்று அழைக்கப்படும் தி நகரில் உள்ள திருப்பதி பெருமாள் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டுச் சென்றனர். சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள கந்தக்கோட்டம் முத்துக்குமார சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் கோவிலுக்கு வரத் தொடங்கி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த புத்தாண்டில் உலக அமைதி, அனைவரும் இன்புற்று இருக்க பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். ரங்கநாதர் கோவில், மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், உறையூர் வெக்காளியம்மன் கோவில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில்
அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் அண்ணாமலையாரை புத்தாண்டு தினத்தில் தரிசித்து சென்றனர். கிறிஸ்தவ தேவாலயங்களில் புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தன. ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்திருந்து சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். கடந்த 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்த ஆண்டின் காலண்டர் 2014ஆம் ஆண்டு அப்படியே வந்திருப்பதால் இந்த ஆண்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டசபையின் முதல் கூட்டம் புத்தாண்டு தினத்தன்று துவங்கியது. வெள்ளிக்கிழமை நம்பிக்கை ஓட்டெடுப்பும் அன்றைய தினமே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தலும் நடக்கிறது. கட்சி துவங்கிய ஓராண்டிலேயே டெல்லி சட்டசபை தேர்தலில் 28 இடங்களில் வெற்றி பெற்று ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. மெஜாரிட்டி பலமில்லாத நிலையில் 8 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவளிக்க முன்வந்துள்ளது. 32 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா பிரதான எதிர்க்கட்சியாக சட்டசபையில் இடம்பெற்றுள்ளது. டெல்லி சட்டசபையின் 7 நாள் கூட்டத்தொடர் புதனன்று துவங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்றனர். வியாழனன்று முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது அரசுக்கு நம்பிக்கை ஓட்டு கோருகிறார். வெள்ளிக்கிழமையன்று நம்பிக்கை தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடக்கிறது. வெள்ளிக்கிழமையன்று சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தலும் நடக்கவுள்ளது. சபாநாயகர் பதவிக்கு ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளராக முதல் முறை எம்எல்ஏவாக தேர்வாகியுள்ள எம்.எஸ். தீர் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜனவரி 6ஆம் தேதி கவர்னர் நஜீப் ஜங் சட்டசபை கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இதன் மீதான விவாதத்துக்கு பின்னர் ஜனவரி 7ஆம் தேதி கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டி வருகிறார். புத்தாண்டு முதல் அனைவருக்கும் இலவச குடிநீர் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியுள்ள கெஜ்ரிவால் 400 யூனிட் வரையிலான மின் கட்டணத்தை பாதியாக குறைத்து உத்தரவிட்டுள்ளார். உடல்நிலை சரியில்லாத போதும் தொடர்ந்து பணிகளை கெஜ்ரிவால் கவனித்து வருகிறார். ஆனாலும் அவர் குறைந்தபட்சம் 2 நாட்கள் முழு ஓய்வில் இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்து காங்கிரஸ் மேலிடத்தில் விளக்கம் அளிக்க ஆவணங்களுடன் டெல்லி வந்துள்ளார் ஹிமாச்சல பிரதேச முதல்வர் வீரபத்ர சிங். ஹிமாச்சல பிரதேச முதல்வர் வீரபத்ர சிங் மத்திய உருக்குத்துறை அமைச்சராக 2009ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை பதவி வகித்த போது தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்துக்கு சலுகை வழங்கியதற்காக 2.4 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி எழுதியுள்ள கடிதத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் மின் நிறுவனம் வீரபத்ர சிங் மற்றும் அவரது மனைவிக்கு கடனாக பெரும் தொகையை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இது அரசியல் உள்நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டு என்று வீரபத்ர சிங் மறுத்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம் வீரபத்ர சிங்கை நேரில் வந்து விளக்கம் அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. இதற்காக தனது நிலையை விளக்குவதற்காக முக்கிய ஆவணங்களுடன் வீரபத்ர சிங் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். இப்பிரச்சினை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளார். இதற்கிடையே வீரபத்ர சிங்கும் எம்பியாக பதவி வகிக்கும் அவரது மனைவியும் தேர்தலுக்கு முன் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை திட்டமிட்டு மறைத்திருப்பதாக தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா புகார் கூறியுள்ளது. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடந்தது. புதன்கிழமையன்று ஆங்கில புத்தாண்டு மற்றும் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டதால் தமிழகம் முழுவதும் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு கைகூப்பிய நிலையில் நிற்கும் 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தங்க கவசம் சாத்தப்பட்டது. இச்சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டனர். ஆஞ்சநேயர் கோயில நாங்கள் தரிசிக்கிட்டு இந்த வருஷம் பரவாயில்லைங்க. ஆஞ்சநேயர் மிக சிறப்பாக தங்க கவசத்தில் பார்க்க மிகவும் பெருமையாக இருக்குது. சிறப்பாக எங்களுக்கு நல்ல தரிசனமும் கிடைச்சது. சாலை போக்குவரத்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் பரவாயில்ல. யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் பஸ்ஸுக்கெல்லாம் வேற மாற்றுப்பாதையில் அமைச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதேபோல் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு பால், இளநீர், சந்தனம், மஞ்சள் உட்பட 16 வகையான நறுமண பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இதில் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆஞ்சநேய பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலின் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா
பெருமாள் புறப்பாட்டுடன் புதன்கிழமையன்று துவங்கியது. வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா புதன்கிழமையன்று துவங்கியது. ரா10, பகல் 10 என்று 20 நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் பகல் 10 திருநாளின் முதல் நாளான புதனன்று சிறப்பு அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து அதிகாலை புறப்பட்ட நம்பெருமாள் கிளி மண்டபத்தை வந்தடைந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். முதல் 10 நாள் பகல் 10 என்றும் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி ரா10 என்றும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த பரமபத வாசல் திறப்பன்று பக்தர்கள் அனைவரும் அந்த பரமபத வாசலை கடக்கும் போது எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைகிறார்கள். மேலும் இந்த உற்சவத்திலே பெரிய பெருமாள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயண ரங்கநாதன் முத்தங்கி சேவை என்று சொல்லக்கூடிய முத்தால் ஆன சட்டையை போட்டுக் கொண்டுள்ளார். இந்த முத்தங்கி சேவை என்பது இந்த மார்கழி மாதத்திலே இந்த உற்சவத்திலே மட்டும்தான் சாற்றிக் கொள்ளப்படும். வருடத்திற்கு ஒரு முறைதான் சாற்றிக் கொள்ளப்படும். பகல் 10 கடைசி நாளான வரும் 10ஆம் தேதி மோகினி அலங்காரமும், தொடர்ந்து ரா10 தொடக்க நாளான 11ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் சொர்க்க வாசல் திறப்பும் நடக்கிறது. ஜனவரி 20ஆம் தேதி தீர்த்தவாரியும், 21ஆம் தேதி ஆயிரங்கால் மண்டபத்தில் நம்மாழ்வார் மோட்ச வைபவத்துடன் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நிறைவடைகிறது. பல்வேறு மாநில நாட்டிய கலைஞர்களின் நடனத்துடன் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் நடந்த சலங்கை நாதம் நாட்டிய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. தஞ்சையில் கடந்த 22ஆம் தேதி சலங்கை நாதம் 2013 என்ற நாட்டிய நிகழ்ச்சி துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடந்த இந்நிகழ்ச்சியில் 700க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சி தஞ்சை மட்டுமின்றி மன்னார்குடி, கும்பகோணம், கந்தர்வக்கோட்டை, திருவெரும்பூர் ஆகிய இடங்களிலும் நடத்தப்பட்டன. அசாமின் பிகு நடனம், பஞ்சாபின் பாங்க்ரா நடனத்துடன் துவங்கிய நாட்டிய நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமையன்று நிறைவடைந்தது. நிறைவு விழாவில் நடந்த மணிப்பூர் மாநிலத்தின் தாங்கடா நடனம், தமிழகத்தின் தப்பாட்டம், ஆந்திர மாநிலத்தின் கொம்பு கோயா நடனத்தை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். 10 நாளா நடைபெற்ற விழா இன்னைக்கு சிறப்பான முறையில் நிறைவு பெற்றிருக்குது. இது தஞ்சை மக்களுக்கு கண்டுகளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பான விழாவா அமைஞ்சது. இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலம் பல்வேறு மாநில நடனங்களையும் அம்மாநில மக்களின் கலாச்சாரத்தையும் அறிந்து கொண்டதாக பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,048 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,756 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 46 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,530 ரூபாயாக இருந்தது. மதுரை பாலமேடு பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மஞ்சள் அறுவடைக்கு தயாராக உள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு, ராம்நகர், ஐயூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மஞ்சள் சாகுபடி செய்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த பகுதிகளில் மஞ்சள் பயிரிடப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் மஞ்சள் செடி நன்கு விளைச்சல் அடைந்துள்ளது. இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்திருந்த நிலையில் விவசாயிகள் கிணற்று பாசனம் மூலம் பயிரிட்டனர். இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மஞ்சள் உற்பத்தி குறைவாக உள்ளதாக விவசாயிகள் கூறினர். இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப கம்மி. வருஷம் பூரா 2 ஏக்கர் போடுவோம். இந்த வருஷம் 50 சென்ட் தான் பயிரிடு பண்ணியிருக்கோம். என்ன மழை இல்லை, எங்களுக்கு கரண்ட் வசதி பத்தாது, தண்ணி பற்றாக்குறை, இதனால ரொம்ப விவசாய பாதிப்பானதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். மஞ்சளுடைய வளர்ச்சி வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் வளருது. 6 அடி வளரும். இந்த வருஷம் 2 அடி வளர்ந்துருக்குது. பொங்கல் பண்டிகைக்கு அறுவடை செய்ய தயாராக உள்ள மஞ்சள் செடிகள் போதிய தண்ணீர் இல்லாமல் தற்போது 2 அடி உயரத்திற்கு மட்டுமே வளர்ந்துள்ளதாகவும் விவசாயிகள் விரக்தி தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.